சரி, அதை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு செய்தி எடுத்தேன். ஜீவபலி சுத்தமான பலி. ஜீவபலி எங்கே இருக்கிறதுன்னா ரோமன் 12:1. சுத்தமான பலி எங்கே இருக்கிறதுன்னா யாக்கோபு 1 கடைசி வசனம். ஆனால் தேவன் நல்லா கவனிக்கலாம், எனக்கு உபகமத்தில் தான் என்னுடைய ஆவி போயிட்டுருக்கிறது. 2 செய்தி, இது நான் எடுத்த செய்தி, அது ஆண்டவர் சொல்கிற செய்தி. ஏன் அந்த உபாகம் பேசலைன்னா அது கொஞ்சம் தசம பாங்களை குறித்து சொல்லும். அதனால் அது பேசக்கூடாது, வேணாம் அப்படின்ட்டு ஏன் இஷ்டப்படி நான் இதை எடுத்தேன். ஆனால் ஆவி என்ன சொல்கிறாரு, நீ அதை தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அதை பேசாமல் இருக்க முடியாது. ஒரு அல்லையே சொல்லாமா? தசம் பங்கம் எல்லாமே கொடுக்குறீங்க, அல்லேலூயா. ஆமாம், தவறாமல் கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அது என்ன சொல்ல போகிறேன்னா, அது எப்படி கொடுக்கணும், அல்லேலூயா. அது எப்படி கொடுக்க வேண்டும். எல்லாமே கொடுக்குறோமே, ஆனால் அது व्यसனமாயோ கட்டாயமாயும் அல்ல. வேத வசனத்தின்படி நாம் அதை செயல்படும்போது தேவன் மகிமைப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லே சொல்லாமா? சரி, நீங்கள் எதையும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு பேசிக்கிட்டோம். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம செவி கொடுத்தால் போதும். அல்லேலூயா, பிரைஸ். அப்போ உபாகமம் 26 எடுத்துக்கலாம். ஆவியானவர் உணர்த்துறது அதை நம்ம மாற்றக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இதை என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஆவியா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரார். அதாவது ஒரு தேசத்திலிருந்து, ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு தேவன் ஜனங்களை கொண்டு வருகிறார். அது ரொம்ப கடினம். அல்லேலூயா, பிரைஸ். குரூப்பாக நம்ம எங்கேயாவது டூருக்கு எங்கன்னா போகிறோம்னாக்கா அதோடைய தலைவனுக்கு ரொம்ப வேலை இருக்கும். அதோடைய தலைவனுக்கு ரொம்ப வேலை. யாருன்னா மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் ஜெருசலேம் போகும்போது ஒரு மிஸ் பண்ணிட்டார். அந்த சீனாய் மலையிலேருந்து இறங்கும்போது வேறு ரூட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒட்டகம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லி ஃபோனில் பேசி எப்படியும் அவரை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா வழியில் நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். அப்போ அந்த வனாந்தரம்னா வழியே தெரியாது, அது கடல் மாதிரி இருக்கும். எந்த ரூட்டில் போனால் எங்கே போகணும் போய் மாட்டிக்கும், கடைசியாக மிருகங்கிட்ட போய் மாட்டிக்கும். அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், வனாந்தரத்தில் நான் உனக்கு வழிகளை. அதுதான் பிரதர், வனாந்தரம் தானே போயிட முடியாதா? இங்கே மெட்ராஸில் பார்த்தோமா, அந்த வனாந்தரம்லாம் இல்லை. அதாவது பல கிலோமீட்டர் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் தான் இன்னும் இருக்குது. அதில் தான் சத்துருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் யுத்தம் நடக்க போகுது. அல்லேலூயா. அது ஒரு நாளைக்கு உங்களோட கூட பேசுகிறேன். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆகையினால் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தில் கொண்டு வந்து உங்களை செட்டில் பண்ணணும். எப்படி சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகும்போது அதோடைய தலைவன் அதை பொறுப்பெடுத்துனுக்கு அதிக வேலை இருக்கும். எல்லாம் சேர்ந்தாங்களா, எல்லாம் கரெக்டாக வந்தாங்களா, எல்லாம் போனாங்களா, எல்லாத்தையும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க சாப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, என்ன ஏது எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அப்போது ஒரு தேசத்திலிருந்து ஜனங்களை, அதுவும் கொஞ்சம் ஜனமாக இல்லை, கிட்டத்தட்ட 35 லட்சம், காலாட்கள் மட்டும் 6 லட்சம். அல்லேலூயா. மனைவி, பெண்கள், அப்புறம் குழந்தைகள், அப்பா அம்மா, தாய், தாத்தா, பாட்டி, இதெல்லாம் இல்லாத வெறும் காலாட்கள், யுத்தம் செய்கிறவர்கள் மட்டும் 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அவங்க மட்டும் 6 லட்சம். இவங்களை கொண்டு வரணும்னா தேவன் எவ்வளோ பாடுபட்டிருப்பார்.
அல்லேலூயா. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு தேவன் இந்த நாள் வரையிலும் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு வச்சிருக்கிறாரு. பெரிய குழந்தைங்களை கொடுத்தார், அதை வளர்க்க திறமை கொடுத்தார், அவங்கள ஆசீர்வதிக்க, அல்லேலூயா, பிள்ளைகளை படிக்க வைக்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் பிள்ளைங்க படிக்கிறாங்களா? எப்படி? அவர் செய்வார். நீ அதை பற்றி கவலைப்படாத. அவரை மட்டும் பற்றிக்கொள், இயேசுவை மட்டும் பற்றிக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வருவாங்க. கடன் பிரச்சனையா பயப்படாத, மனவேதனையா பயப்படாத, புருஷன் தொல்லையா பயப்படாத, பிள்ளைங்க சரியில்லையா பயப்படாத. அல்லேலூயா. ஆமாம், எதை குறித்தும் பயப்படாத. உன் சரீர பலவீனமா, டாக்டர்கிட்ட போறியா பயப்படாத. அவரை பற்றிக்கொள். தேவன் விசேஷமாக உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் செய்து முடிக்கிற தேவன். ஒரு அல்லே சொல்லாமா? ஆகினால் நாடு விட்டு நாடு வரணும். அது மட்டும் இல்லை, இடையில அவங்க வரும்போது எகிப்தின் இராணுவத்தையே ஜெயித்து வராங்க. இராணுவத்தையே. கடைசியா தேவனுடைய பிளான் பாருங்க. இவன் இப்படி வந்தா இப்படி வருவான், அவனை போட்டு ஒரே அமுக்கலாம். தெய்வத்துடைய பிளானே, அதாவது உன்னை யாரும் தொடாதபடி தேவன் காத்துக்கொள்வார். அவருடைய பிளானே வேறங்க. நீங்க அவருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா போதும். வெளியே இருந்தங்கன்னா அவர் பொறுப்பல்ல, சபை பொறுப்பல்ல, வேதம் பொறுப்பல்ல. அவருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை யாரும் தொட முடியாது. உங்களுடைய விரோதியை தேவன் ஒரே அமைக்கி போடுவார். அல்லேலூயா. கரெக்டா இவன் இப்படி வருவான், இப்படி வருவான், இப்படி பண்ணுவான். மறுபடியும் அந்த பார்வோன் சும்மா இருக்க மாட்டான். ஆட்களை கூட்டு ரதங்களோடு என் ஜனங்களை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் கரெக்டாக சமுத்திரத்துக்கு நேராக நடத்திட்டார். இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, மோசஸ் கூட புரியல. என்ன ஆண்டவரே, வழியில் சமுத்திரத்துக்கிட்ட கொண்டு வரியப்பா அப்படின்னு. பிறகு குதிரை சத்தம் கேட்குது, ரதம் சத்தம் கேட்குது, ஜனங்க அலறாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட அலறாரு. ஆண்டவரே, ஜனம் பார்வோன் தன் குதிரை வீரர்களோடு வந்துட்டு இருக்கிறான். ஜனங்களாம் நாங்கள் இங்கே சாவுறது அங்கே செத்துருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்றாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அதுக்கு ஆண்டவர் சொல்ல, உங்கள் கையில் இருக்கிற கோலை வச்சு சமுத்திரத்தை பிளந்துடுறா அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆமாம், பிளந்தாங்க, நடந்தாங்க, கரை சேர்ந்தாங்க. பார்வோன் ரதங்கள் வந்தது, அவங்களும் உள்ளே போனாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மாட்டிக்கிட்டாங்க. உனக்கு விரோதமாய் கிரி செய்கிறவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. உன்னுடைய செல்ஃபா நீ வாழக்கூடாது. கிறிஸ்துவுடைய காரண நன்மை செல்ஃப் லைஃப்பை தூக்கி எறிஞ்சிடணும். உன் சுய வாழ்க்கை, உன் சுய புத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு பைபிள் படி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சத்துரு நம்மளை மயக்குவான். என்ன அப்படி தான் அப்பெல்லாம் மயக்கிட்டு சபைக்கு போகாத அளவுக்கு செஞ்சான். நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. உங்களை விட்டால் யாரும் இல்லை. நீங்கள் தான் இது, அதாவது கீயை கொடுத்துருவான். நீங்கள் தான் வந்து ஓப்பனே பண்ணணும். நீங்களே இப்படி செஞ்சால் என்ன ஆகுறது? அப்போ நமக்கு குழு 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 குழுன்னு வந்துடும் பாருங்க. ஆஹா, ஓஹோ, இப்படிப்பட்ட மதிப்பு இருக்குதா? ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்காது அந்த மதிப்பு. தேவன்கிட்ட சத்துரு கொடுப்பாங்க. உன்னை தலையை உயர்த்தி உன்னை பெருமையில் நிறுத்திடுவான். நிறுத்திட்டு ஆராதனையே க்ளோஸ் பண்ணிடுவான். அல்லேலூயா. பிறகு எங்கே ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ முடியாது. இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். உங்களை தவிர வேற இல்லை. நீங்கள் தான் மெயின்டெனன்ஸ், நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் சூப்பர்வைசர்னு சொல்லுவான். அல்லேலூயா. நீங்கள் சாதாரண வீட்டு வேலைக்கு கூட போங்க. அல்லேலூயா. அம்மா இன்னும் அங்கே அந்த அம்மா பேசும் பாருங்க. அப்படி உயர்த்தி பேசும்போது அவ்வளோதான், நம்ம சபையை பூட்டிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், சபையாவது ஏதாவது எஜமானம்மா நீங்கள் தான் எனக்கு சபையே. இந்த ஜீவன், இப்படிப்பட்ட ஜீவன் அங்கங்கே நம்ம வெட்கப்பட வேண்டியது வரும். அப்படிதான் நான் வெட்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமானது என்னுடைய இதயம். ஒரு அல்லே சொல்லாமா? எனக்கு கால் கீழே ஒரு சமையல நடக்குது. ஒரு அல்லையா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுங்க.
எனக்கு என்னென்ன அவ்வளோ பிடிக்குதுன்னா சத்தம் போட மாட்டான். ஓடிக்கணும் உடையாந்துக்கணும் இருக்கிறார்ல ஒழிய அவன் பாட்டுன்னு அமைதியாக இருப்பான். சத்தம் மட்டும் வராது. அதனால் விட்டுறது இல்லைன்னா வெளியே மேலே அனுப்பிட்டு இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்படி சாத்தான் நம்முடைய இதயத்தை வழி போக செய்வான். அதில் வைராக்கியமாக சிலருக்கு இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிஸ்டருங்க, அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. 6-7 மாதம் ஆகுதுங்க. என்றைக்கு எனக்கு ஆண்டவர் சண்டே வேலையில் லீவு உள்ள வேலை கிடைக்குது அன்றைக்கு தான் போகணும். இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 20,000 ரூபாய் வேலையெல்லாம் வந்தது, 18,000 வேலை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நானே ஆச்சரியப்படுறேன், இவங்களுக்கு எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியல. இதில் வேற எங்களுக்கு வேறு சில காரியங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆட்டையே கொடுப்பாராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுங்க. நாம எல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்மா உன்னை. பாழான எகிப்து, பார்வோன் என்கிற சாத்தங்கரத்திலிருந்து உன்னை பிடுங்கி கொண்டு வந்தார். உனக்கு எதிர்ப்பானவர்கள் அவர்களிடத்தில் தேவன் நம்மை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, அவருடைய நாமத்தினால் கூடாதது என்ன கவனிக்கணும், அவளை கவனிச்சுக்கணும், மூஞ்சிலே குத்துருவார் ஆண்டவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும். பார்வோன் கரத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார்மா. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஆண்டவர் உன்னை. மேலான பிள்ளைங்க மேனீங்க. உன் தாயின் கருவிலே தேவன் உன்னை தெரிந்து கொள்ள. நீ கண்ணீர் விடாத, அவரை பிடிச்சுக்கோ. முதல்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு வருதல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உறுதியை பிடிச்சிரு. தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரத்திற்கு சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதை எப்படி கொடுக்கணுமா? எவ்வளவு அழகா அது எந்த மனப்பக்குவத்தில் ஆண்டவரை கனப்படுத்தணும்னு சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. அதை மட்டும் நான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாமே கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளைங்க. உங்களுடைய தசம்பாகங்கள் தவறாமல் வருகிறது. தேவன் உங்களை கைவிட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று, மோசே சொல்றார், அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன். அங்கிருந்து நாடு விட்டு நாடு கரெக்டாக கொண்டு வந்துட்டார். இடையில மோவாபியர், அம்மோனியர், அப்புறம் ஏதோனியர், அப்புறம் பாலாக் ராஜா, இத்தனை நாடு கடந்து வரணும். எங்கே? கானானுக்கு. நீங்க எத்தனை சபையை கடந்து வரீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை புருஷன் வேணான்னுவான், அம்மா வேணான்னுவாங்க, பாட்டி போகாது இன்னும், புள்ள போகாது இன்னும். அல்லேலூயா. குழந்தைகள் போகாதவங்க, திடீர்னு மாமா வந்துடுமா, மச்சான் வந்துடுவான். அல்லேலூயா. இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறியே, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இடையில நிறைய யுத்தம் இருக்குதுங்க. சபைக்கு சாதாரணமா உன்னை சாத்தான் விட மாட்டான். ஏன்னா நீ தெய்வத்தை ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசுராஜை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உன்னை எல்லாம் நடத்திட்டு போயிடுவார். அவர் கிருபை, அவருடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்காதபடி உனக்கு தடை செய்வான். ஓனர் மூலமா தடை செய்வான், மேனேஜர் மூலமா தடை செய்வான், சூப்பர்வைசர் மூலமா தடை செய்வான், எஜமான் மூலமா தடை செய்வான், அப்பா அம்மா, புருஷன், மனைவி, பிள்ளைகள், பல காரியங்களில் உன்னை தடை செய்வான். எல்லாவற்றுக்கு மீறி கொண்டு வந்திருக்குன்னா நீ தேவன் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய். உன் அன்புக்கு பல நிச்சயம் உண்டு. இதில் டிஸ்டன்ஸ் வேற, தூரத்திலிருந்து வரும். தேவன் விடுவாரா? இவ்வளோ தூரத்திலிருந்து சரியான நேரத்தில் உள்ள இருக்கைய
அல்லேலூயா. ஆமாம், 7 தேவனுடைய வருகை தாமதமானால் நீங்கள் 7 தலைமுறையை பார்ப்பீர்கள். அட்லீஸ்ட் 3-4 தலைமுறையாவது பார்க்க செய்வார் தேவன். கொல்லு பேரனை பார்ப்பீங்க, அந்த கொல்லு பேரனுடைய பிள்ளையை பார்க்க தேவன் செய்வார். அப்படி நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, வந்து ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணுமா. எப்படி அதை என்ன பண்ணுமோ ஒரு கூடையில் வச்சு, அதாவது ஏதன் அந்த கானானுக்கு போன உடனே கர்த்தர் கொடுத்த காணியாட்சியில் அவங்க விளைந்த விளைச்சலை அது எவ்வளவு அழகா சொல்றார். 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய். ஒரு அல்லே சொல்லாமா? அது முதல்ல விளையிற அது உடனே அப்படி போயிடக்கூடாது. அது எங்கே வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு பயபக்தியோடு. என்ன சொல்லணுமா? 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். ஒரு அல்லே சொல்லாமா? கீழே வாசிக்கலாம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்கதான் மேட்ரு இருக்குது. ஒரு அல்லே சொல்லாமா? அந்த மேட்ரு படிச்சுக்கங்களேன், எல்லாம் படிச்சுக்கங்க. அந்த இடத்துல இருந்து வசனித்து சொல்ல வேண்டியது என்ன வேண்டாம். அங்கிருந்து எல்லாம் கொஞ்ச நேரம் படிச்சுக்கங்க பார்க்கலாம். இப்ப படிங்க. என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஒரு அல்லே சொல்லமா? அந்த கூடையை கொண்டு வந்து காணிக்கை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஆசார் கையில கொடுத்துட்டு நம்ம எப்படி வந்தோம் அதை நினைச்சு அவருக்கு பலி செலுத்தணுமா. என் தகப்பன் சீரியாவிலிருந்து கொஞ்சம் ஜனம் அதை கொண்டு போயிட்டு எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். ஸோ அங்கேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார், காணாட்சியை கொடுத்தார், விளைந்தது. அதில் முதல் பலன் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது நிபந்தனையோடு கொடுன்றார். நிபந்தனைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது மன நிறைவோடு தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பிள்ளைகளை நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. நான் உங்களை குறித்து அநேக சபையில் சாட்சி சொல்லியிருக்கிறேன். இங்கே வர ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் உங்களை குறித்து சாட்சி சொல்லிட்டு தான் அந்த காணிக்கை கொடுப்பேன் நான். ஒரு அல்லே சொல்லாமா? நாங்கள் எங்களை இவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வந்தார், எங்களுக்கு எகிப்தை விட்டு கானானுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு காணியாட்சிகளை கொடுத்து அதில் நாங்கள் பயிரிட்ட முதல் பலனை எங்கள் தேவனுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த மன பக்குவத்தோடு உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தேவன் அதை அங்கீகரித்து நம்மை பிளஸ் பண்ணுறார், பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கொடுத்த ஒருவனும் தரித்திரனாய் போனதே கிடையாதும்மா. அதை நினச்சிக்கங்க. தேவனுக்கு கொடுத்தது ஒருவனும் தரித்திரனாய் போனதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்கும் ஆண்டவரை கனப்படுத்தும் ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு பணத்திலும், ஒவ்வொரு பொருட்களிலும் தேவன் உங்களை 1000 மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய நல்ல கவனிங்க. இந்த ஜெருசலேமில் இந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு வட்டமிட்டு இருந்தான். அவங்களுக்கு என்னென்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த எகிப்தியன் ஒடுக்கிறதையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அணுவணுவாக பார்க்குற தேவன் அவர்.
நல்ல கவனிங்க. அவர்கள் இஸ்ரவேலின் தேவன். அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நம்முடைய வாக்குத்தத்தமே ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. உன்னுடைய வாக்குத்தத்தமே இயேசு ராஜா. அவரை நீ பிடிச்சிக்கிட்டீன்னா யார் உன்னை ஒடுக்கினாலும் உன்னை ஒடுக்கவும் முடியாது, மடக்கவும் முடியாது. அவர் பார்த்துக்கொள்ளும். உன் மனவேதனை எல்லாமே இயேசுவை பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அதாவது சுயமான வாழ்க்கை அல்ல. உன் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது. கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா பைபிள் என்ன சொல்லுதோ அப்படி தான் நடக்கணும். சிலர் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கிறாங்க. அது போதுமான தேவனை அவர்கள் எப்படி தன்னுடைய காணியாட்சியத்தில் வளர்ந்த முதல் பலனை கொண்டு வந்து எப்படி அழகாக ஆசாரியின் கரத்தில், தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியின் கரத்தில் வருகிறது. அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த அங்கீகரிப்பு இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய சுயத்தை தூக்கி எறிந்து, ஜென்ம சுபாவத்தை தூக்கி எறிந்து பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படியே நீங்க அப்படி நடந்து பாருங்க செல்வங்களே, என் ஆண்டவரும் கூடவே இருப்பார். அல்லேலூயா. நாங்கள் அனாதையே தள்ளப்பட்டோங்க. நானும் அம்மாவும் அனாதையே தள்ளப்பட்டோம். என் முதல் மக 3 மாதம் குழந்தை என்னை வீட்டை விட்டு வெளியே வரும்போது, அதுக்கு தான் நான் முன்னதாகவே அந்த அந்த என்னுடைய சாட்சி சொன்னேன். 3 மாதம் குழந்தை நிற்க இடம் இல்லைங்க, எங்களுக்கு விற்கிற இடம் இல்லை. எங்கள் மாமியார் தான் ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஒரு 6 மாதம் இருந்தோம். பிறகு வேறு ஒரு வீடு 100 ரூபாய் வாடகை. அப்போ அவ்வளோதான், 100 ரூபாய் வாடகைகளுக்கு நல்ல வீடு கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனோம். ஒரு அல்லே சொல்லுமா, அனாதையாய் நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த அனாதையை கர்த்தர் வந்து தொட்டார். இந்த நாள் வரையில் நான் அனாதை இல்லைங்க, என் தேவன் என்னை சிறப்பாக நடத்துகிறார். ஒரு அல்லே சொல்லாமா, அனாதையை தொட்டார். இந்த நாள் வரையில் அனாதை இல்லை. எனக்கு ஆண்டவர் அநேக சப்போர்ட்டுகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் விசேஷமானவர்கள் நீங்கள். ஒரு அல்லையா சொல்லுமா, நான் வரீங்க, போனா வரீங்க, இதை செய்கிறீங்க. அல்லேலூயா. இதை பணிவோடு செய்கிற உன்னை என் தேவன் கைவிடவே மாட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆகையினால் தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை ஒன்றை கற்றுக்குங்க. உங்கள் சுய புத்தின் மேலே சாயாதீங்க, வசனத்தின் மேலே சாஞ்சிருங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படியே செய்யுங்களேன். பிறகு பாருங்க, உங்க ஆசீர்வாதம் நீங்க போதுன்னு சொல்ற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. முறையான பலி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே தேவனை கனப்படுத்தும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா. எனக்கு ஆண்டவர் அற்புதமும் செய்யல, அது ஒன்றும் செய்யல, நான் என்னைக்கு எப்படி வந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு யாருன்னா இருக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க. யாருமே இல்லை. அல்லேலூயா. காலையில் நான் ஒரு பட்டியலை வாசித்தேன். அந்த பட்டியலில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் குறையாவே இல்லைங்க, எல்லாமே நிறைவா இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் விசேஷமானவர். அந்த நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தை விட்டு நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தை விட்டு ஏசப்பக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதிசயம்தான், பலத்த கரம்தான், ஓங்கிய புயம்தான், ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனால் நமக்கு சுயம் வரவே கூடாது. அந்த பெருமை வந்துருச்சுன்னா அவர் அவுட்டு. யாருக்கு எந்த அம்மாவுக்கு பெருமை. அது காலையில் மெசேஜில் நான் கொஞ்சம் மிரட்டுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் ஆரம்பிக்கும் போது. அதுவே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் அது இன்னும் சரியான முறையில் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கலை. உங்களுக்கு எப்படி இருந்ததோ ஒரு அல்லே சொல்லாமா. அதில் 24 மூப்பர்களும் நிறைய ரகசியங்களை விட்டுட்டேன். 24 மூப்பர்களும்
தன்னுடைய கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிப்பாங்க. ஆனா சில கிறிஸ்தவர்கள் அந்த பெருமை என்கிற கிரீடத்தை எடுக்கிறதே இல்லை, அப்படியே ஆராதனை நடக்குது. அது பெருமை என்கிற கிரீடத்தை எடுக்கிறது இல்லைங்க, அப்படி ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. ஆம், அது சுயமான பெருமை தூக்கி எறிந்தால், இயேசுவை நாம் பற்றி கொண்டால், ஆண்டவர் உங்களை என்றும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்றும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். எவ்வகையிலும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து தாழ்மைப்படும் போது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உண்மையா மனதார நான் ஒன்றை இல்லைப்பா, அதாவது வசனத்தின் படி வாழ கற்றுக்கொண்டால அந்த தாழ்மை உள்ள வந்துடும். வசனத்தின் படி வாழாம இருக்கிற எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களும் அவங்க உள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை நான் எதுக்கு தெரியுமா அதை சொல்ல இப்ப முழிக்கிறீங்க? தாழ்மை உள்ளவனை தேவன் உயர்த்துகிறாருமா, பெருமை உள்ளவனை தாழ்த்துகிறார். எதிர்க்கிறாரா? சரி, பெருமை உள்ளவனை எங்கப்பா இருக்குது எடுங்க. பெருமை உள்ளவனை என்ன பண்றாரு? கர்த்தர் எதிர்க்கிறார். தாழ்மை உள்ளவனை என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். ஒரு அல்லையே சொல்லாமா? சிலர் கிரீடத்தை எடுக்கிறது இல்லைங்க. அந்த பெருமை என்கிற கிரீடத்தை எடுக்கிறதுனால சபையில வந்து கூட கிரீடத்தை அநேகர் எடுக்கல. ஒரு சிலர் எடுத்துட்டீங்க, ஒரு சிலர் கிரீடத்தை எடுக்கல. அல்லேலூயா. எடுக்கலன்னு எப்படி சொல்லிட்டேன்? எப்படி நீங்க எடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பேசும்போது எதிர்த்து நிற்கிறீங்க. அதான் சிம்பிளா முடிஞ்சிச்சா? என் வசனம் உனக்கு பிடிக்கல, நான் எங்க இந்த இடத்துல எடுத்து பேசுறேன்? வேதத்துல இருந்து இதை போய் நம்ம பிடிக்கலன்னா சார் ஒன்றும் என்ன பண்ணல, கிரீடத்தை கழட்டி வைக்கல. அதான் மேட்ரு. என்றைக்கு வசனம் உனக்கு பிடிக்கலையோ உனக்கு கிரீடம் தலையில் இருக்கு. ஆண்டா வேற வேலை இல்லைடா, வந்துட்டாரா மறுபடியும் மேட்ருக்கு. கிரீடம் எடுக்கல. அங்க 24 மூப்பர்கள் கிரீடத்தை கட்டி கீழே வச்சுட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறாங்க. இது என்றைக்கு அப்படி நடக்குதோ சபையில வந்து ஒன்று ஆண்டவர் சொல்ல, சபையில உள்ள போன உடனே தன்னை தாழ்த்தி எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க இயேசப்பா. அந்த சுபாவம் நமக்கு வரும்போது ஆண்டவர் நம்மை விசேஷமாய் நடத்துவோம். எல்லாமே ஏற்று செட்டு உனக்கு கொடுத்துருவாருமா. உன்னை கண்ணீர் விடவே விட மாட்டான். உன்னை தனியா போயிட்டு உட்காந்து புலம்ப விட மாட்டார்மா. என் தேவன் உன்னை புலம்பவே விட மாட்டான். மனதில் வச்சுக்கோங்க. வசனத்தின் படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கீழே போலாம். எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து சொல்றேன், எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆம். கர்த்தருக்குள்ள வந்த உடனே அல்லேலூயா உத்தம இஸ்ரவேலன், அதாவது உத்தம கிறிஸ்தவன், அவன் சொல்லுவாங்க எனக்கு ஆண்டவர் பாலும் தேனும் கொடுக்கிறார். அவன் வாழ்க்கை அப்படி மாறுங்க. பாலும் தேனும் சாப்பிடுவீங்க. என் தேவன் அப்படி செய்வார். அல்லேலூயா. பாலும் தேனும் ஆண்டவர் புசிக்கத்தக்கதான அந்த தேசத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். உன் வீட்டில் பாலும் தேனும் இருக்குங்க. அதுக்கு பதிலாக எலி மருந்தும் பூச்சி மருந்து இருக்காதுங்க. எத்தனை முறை எடுத்துட்டு கையில் உன் வீட்டுக்கார பயமுறுத்தி இருக்கிற, தபார் குடிச்சிருவேன், தபார் ஊத்திக்குவேன். ஒரு அல்லையே சொல்லாமா? அவரும் எத்தனை முறை போய் உனக்கு பயந்து வீட்டு உள்ள பாத்ரூம்ல போய் கதவு சாத்தின்னு இருப்பார். உங்களுக்கு பயந்து. உண்மையா சொல்லுங்க, இப்ப நீங்க யாரு நான் பார்க்க போறேன்? உண்மையிலேயே எனக்கு பயந்து எங்க வீட்டுக்காரர் போய் கதவு சாத்திக்கல, பாத்ரூம்ல போய் பூட்டிக்கல அப்படின்றவங்க ஒரு கை தூக்கி இங்க பார்க்கலாம். அட பாவீங்களே, நான் எதிர்பார்த்ததெல்லாம் தூக்கல, ஆனா எதிர்பார்க்காததெல்லாம் தூக்குறீங்க. உண்மையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உனக்காக உங்க வீட்டுக்கார் போய் பாத்ரூம்ல கதவு சாத்திட்டது உண்மையானால் இங்கே உன் சுயத்தை மாத்திக்கணும். அந்த வாழ்க்கை வேணாம். இதெல்லாம் நடக்காது. பூச்சி மருந்து, கொல்லி மருந்து இதெல்லாம் காட்டி நம்ம சீன் காட்ட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் சொல்லுப்பா? பாலும் தேனும் வீட்டில் வரும். சமாதானம். வெள்ளை என்னன்னா சமாதானம். அடுத்த தேசத்தில் ஒரு வீரன் மாட்டிக்கிட்டான், வேற வழி இல்லைன்னா அவன் வெள்ளை கொடி காட்டுவான். வெள்ளை கொடி காட்டினா அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, விசாரிக்கணும். உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குங்க, தேன் இருக்கும். தேன் எல்லா வியாதிக்கும் தகும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவர் உனக்கு பயந்து போய் மாட்டிக்கிட்டாலும் சரி, நீ அவருக்கு பயந்து. சிலர் வர வீட்டை விட்டு ஓடுவாங்க. இவர் டே 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 இரு இரு. நான் அப்படி போவேன். நீங்க என் தங்கமே அன்பே வா வா வா. இந்த மாதிரி எத்தனை பேர் ஓடிக்கிறீங்க பிரதர்? ஏன்னா அப்படி செஞ்சிருக்கிறீங்களா? என்னென்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா சகோதரிங்க? அல்லேலூயா. இவர் என்ன பண்ணுவார்? அடிச்சுப்பட்டு அட்டன் படால் படால்னு அடிச்சு தூக்கி கடாச்சிட்டு பெட்டில் அம்மா வாங்கி விழுந்த மாதிரி. அதுவும் ஆக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் ஆக்ஷன் தான். நீங்களும் சிரிக்கிறத பார்த்தா ஆமேன். இவர் போறார் பாருங்க, அவள் தான் 2 நாள் வரமாட்டார். இந்த அம்மாவுக்கு ஆக்ஷன்லாம் சாக்ஷன் ஆகிடும். சாக்ஷன் ஆக்ஷன் போயிட்டு ஷாக் ஆகிடும். என்னடா இருந்தாலும் போனோம், வரவே இல்லையா? அட பாவி, என் புருஷன் அட பாவி நான் சொன்னதே இல்லைன்றவங்க ஒரு சத்தியமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இங்கதான் இருக்குது. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடும். நம்முடைய வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாலும் தேனும் கூடும். ஆண்டவர் பெரிய கிருபைகளை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏழை ஊழியக்காரங்க, ஒரு மிஷனரிங்க, ஒரு மிஷனரி, அவர்களுக்கு பசி. மிஷனரிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது சில டைம்ல. பல நாள் பசி பட்டி, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் பாரு. பசி பட்னா பசி, பல நாள் பட்னி பசி. ஒரு அம்மா கூழ் வச்சுட்டு இருக்கிறாங்களே, இவரை போய் கெஞ்சி நான் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கூழ் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பாத்திரம் இருக்குதா? இல்லை. நான் எப்படி உனக்கு கூழ் கொடுக்கறது? அவருடைய தொப்பி எடுத்து அதில் கூழ் வாங்கி குடிச்சாராம். நம்ம இந்தியாவில் நடந்தது. அவருடைய தொப்பியை கழட்டி கூழ் வாங்கி குடிச்சா. இப்படி ஒரு மிஷனரி சாப்பாடு, பல நாள் சாப்பாடு இல்லை, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க, மனைவி. அல்லேலூயா. அவங்க சாப்பாடுடைய பலன் இல்லாதனால குழந்தைங்களுக்கு சில டிசீஸ் உண்டாயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க இருக்கிறது கூரை வீடுங்க. அந்த கூரை வீட்டுக்கு வெளியே பக்கம் ஒரு பெரிய தேன் கூடு கட்டி இருக்குதுங்க. ஆனால் அவர்கள் பார்த்தபோது அங்கே தேன் கூடு இல்லை. ஆனால் அங்கே தேன் கூடு எப்படி வந்தது? அவ்வளவு வேகமா தேவன் அந்த தேனீக்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து என் பிள்ளைங்க சாப்பிடணும். அல்லேலூயா. அந்த தேன் கூட்டை உருவாக்கப்பட்ட தேன் கூட்டு 2-3 நாள்ல உருவாகி இருக்குதுங்க. அது அவர் போய் ஒரு தட்டுனாரு, அதுல இருக்கிற அத்தனை ஈயம் வானத்தை பார்த்து போயிருச்சுங்க. புகை விடல, அதை பண்ணல, ஒன்றும் பண்ணலைங்க. எடுத்து உடனே அவள் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு உகந்த வாசனையாய் நம்மையே பலியாய் கொடுத்துட்டா நம்முடைய வீட்டுக்குள்ள தேனும் பாலும் ஓடும். வாழ்க்கை எப்படி மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார்.
உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்ல. கசப்பே இருக்காதுங்க உங்க வீட்டில், கசப்பே இருக்காது. கசப்பு என்பது இல்லை. ஆண்டவர் இனிமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது இதோ கர்த்தாவே தேவரீ எனக்கு கொடுத்த, இவ்வளவு அழக 10வது வசனத்தில், எனக்கு கொடுத்த உம்முடைய காணிக்கைகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இவ்வளவு கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து காப்பாற்றின தெய்வத்திற்கு, இவ்வளவு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறவருக்கு, விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா, நாம் செய்ய வேண்டியதை மனதார முறையோடு செய்ய வேண்டும். அது அவருடைய கணக்குக்கு போகும். நீங்க கொடுக்கிற காணிக்கை தசம பாகம் அவருடைய கணக்குக்கு போகும். தேவன் அதை பிளஸ்ஸிங்கா மாற்றி நமக்கு கொண்டு வருவார். இந்த 10வது வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். தப்பா நினைச்சாதீங்க செல்வங்களே, நீங்க எல்லாமே கொடுக்குற பிள்ளைங்க. அல்லேலூயா. இன்னும் அதை முழு இதயத்தோடு நாம் தர வேண்டும், முழு பலத்தோடு. இது என் தேவனுக்கு நான் தருகிறேன், என் கர்த்தருக்கு தருகிறேன். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு நான் தருகிறேன், இது என் தேவனுடையது. என்னை கர்த்தர் இவ்விதமா இந்த உலகத்தை எகிப்திலிருந்து என்னை நடத்தி வந்தார். எத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அத்தனை வருஷம் உனக்கு நஷ்டம் இல்லாதபடி, ஒரு தீங்கு இல்லாதபடி, ஒரு வியாதி உன்னை தொடாதபடி, பேய் உன்னை தொடாதபடி, பிசாசு உன்னை தொடாதபடி அழகா தேவன் நேர்த்தியை உன்னை கொண்டு வந்திருக்கிறான். நீ எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கிறாயோ அதை நேர்த்தியை சொல்லி 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 கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாயா நான் கொடுக்கறது சபைக்கு? அப்படிப்பட்ட கபடான இதயத்தோடு ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது. அது மிகுந்த உற்சாகத்தோடு 9 லட்சம் எனக்கு தேவன் எடுத்துக்க சொன்னார், 1 லட்சத்தை நான் தேவனுக்கு தருகிறேன். அது உற்சாக மனதோடு, வெசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் விசேஷமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படின்னா இனிமே நம்ம கொடுக்கும்போது நடந்து வந்த பாதையை நினைச்சு, இதுல நீங்க என்னை ஆசீர்வதிச்சிங்களே, அதனால் நான் உமக்கு என் காணிக்கைகளை உற்சாக மனதோடு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் அதை சொல்ல. எவ்வளவு கஷ்டத்திலிருந்து கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சில குடும்பத்தை நம்ம போறேன் வரேன், அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்குதுங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்க கரெக்டா ஆவியானவரை மகிமைப்படுத்துறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் அவளை கைவிட மாட்டார். உங்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் அவர் நினைவு கூர்ந்து உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் என்றும் கொடுக்கவே கூடாது. அது உங்களுக்கு இல்லை இந்த வார்த்தை. இதில் வருகிற ஆசீர்வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கை காணிக்க கூட போட வேண்டாம், உங்கள் இதயத்தை முதல்ல கொடுங்க. அப்புறமா 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கு பிறகு உங்கள் காணிக்கை கொடுங்க. ஒரு அல்லே சொல்லாமா? 1 வருஷம் ஆகட்டும். நீங்கள் ஆண்டவரை நல்லா அவரோடு பழகிடுங்க. முதல்ல அவருடைய வசனத்தோடு பழகிடுங்க. நீங்கள் துளிர் விடும்போது கொடுங்க போதும். அல்லேலூயா. நீங்கள் துளிர் விட்டு பூ பூத்து கனி கொடுக்கும்போது கொடுங்க. இதுவரையில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை இப்படி கனப்படுத்த வேண்டும். அதை சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அழகா. உன் கூடையும் எங்கே வந்துட்டோம்? 26 தானே? சரி, வாசிக்கலாம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு. கீழே
நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அப்படி செய்யணும். ஆமா, அல்லேலூயா. அப்படி செய்யும்போது இயேசுப்பா நம்ம மேல பிரியமா இருப்பாங்க, கைவிடவே மாட்டாங்க. அல்லேலூயா, கைவிடவே மாட்டாங்க ஆண்டவர். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்படி நம் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நடந்த காரியங்களை நினைத்து நாம் அதை செலுத்தும் போது ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை இயேசுப்பா நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? வாசிக்கலாம், கீழே வாசிக்கலாம். நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, அதை புசிக்கவும் தீட்டான காரியத்திற்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழிவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நல்லா பாருங்க, அந்த தசம் பாகத்தை வச்சுட்டு எங்க வீட்டில் இழிவான சாவு வந்துருச்சு, அதை அவங்க செலவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பிள்ளை குணமாக நோய்வாய்ப்பட்டுட்டான், அதுக்கு செலவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. எனக்கு பிறந்தநாள் வருது, அதை நான் கட் பண்ணிட்டேன். என் தாய்க்கு பிறந்தநாள் வருது, அதனால் என்னால் கொடுக்க முடியல. என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், ஆனாலும் இந்த காசு எடுத்து அங்கே செஞ்சிட்டேன். அப்படிலாம் நான் செய்யலை. பரிசுத்தமானதை நான் அவர்களுக்கு கொடுக்கல. நாம் காணிக்கை கர்த்தருக்கு பரிசுத்தம். அதோடைய இதுக்கு அவருடைய பலிப்பீடத்துக்கு வந்தாலுமே அது பரிசுத்தம் ஆயிடுது. இப்படிப்பட்ட காரியங்கள், ஒருத்தருக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தசம்பாகம் வராது. அதாவது திருமண நாள் வந்ததா தேவனுடைய தசம்பாகம் வராது. நீங்க அப்படி செய்யலை, என் சபை பிள்ளைங்க அப்படி செய்யலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் மேல மேல கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் உத்தமர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிற பிள்ளைகள். உங்கள் காணிக்கைகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? 14. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். ஆமா, அது முடிகிற வரையிலும், அவங்களால வர முடியலனா கூட அது முடிகிற வரையிலும் அது பரிசுத்தமா காத்துக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பரிசுத்தமாய் காத்து. இதை நாம் எவ்வகையிலும் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு துக்கம் வந்தது, நான் அதை எடுக்கலை, புசிக்கலை. எனக்கு எவ்வளோ வேலைகள் வந்தது, எவ்வளோ காரியங்கள் வந்தது, பிறந்தநாள் வந்தது, திருமணநாள் வந்தது, குழந்தை பிறந்தது, எது வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தேவனுக்கு பரிசுத்தம் என்று பிரித்ததை நாம் தொடவே கூடாது. இது ஒரு வைராக்கியம். இது என்ன? இது சுயம் அல்ல. இந்த சுயமாக வாழ்றாங்க பாருங்க, அவங்க செய்வாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. இஷ்டப்படி வாழ்றாங்க பாருங்க, அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாத செய்கிறாங்க. ஒரு அல்லலையா சொல்லாமா? நாம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யலை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவன் உங்களை விசேஷமாக நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை லட்சம் இமெயில் வாங்கினாலும் உங்கள் காணிக்கை வருகிறது. அது என்னப்பா, அது கடன் வாங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? லோன். எத்தனை லட்சம் லோன் வந்தாலும் எதுவும் வாங்குறோம் இல்லையா? எது வந்தாலும் ஆண்டுடைய காணிக்கை உங்களுக்கு சரியாய் வருகிறது. அதுதான் ஆண்டுடைய விசேஷம். ஒரு அல்லே சொல்லாமா? கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்துவார். ஆகினால் இந்த ஈமை கட்டணுன்றதுக்காக என்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு போய் நான் அதுக்கு கட்ட மாட்டேன். புரியுதுங்களா? ஒரு அல்லே சொல்லாமா? இது என் தேவனுக்காக பரிசுத்தம் என்று பிரித்து வைக்கக்கூடியது. இது ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு எதுக்கே செலவு பண்ண மாட்டேன். அது பரிசுத்தமாக வச்சிருப்பாருங்க. நீ ஹாஸ்பிட்டல் உள்ள காலை வச்சுட்டு டாக்டர் சொல்லுவான், நீ நல்லா இருக்கிற, எங்கே வந்திருக்கிற, போமான்னுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேத வசனத்தின்படி வைராக்கியமாக வாழும்போது
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவர் தான் இந்த சத்தியத்தை மாற்றி கொடுத்தாரு எனக்கு. நான் இதை பேசக்கூடாது வேண்டான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் தகராறு பண்ணேன் ஒரு 2 வாரமா 1 வாரமா. ஆனால் இன்றைக்கு நான் இங்கே வந்துட்டு கரெக்டாக நான் 4:30 மணிக்கு மேலே வந்துட்டு இங்கே செய்தி எடுத்தேன். நான் எடுத்த செய்தி ஜீவ பலி, சுத்தமான பலி. அல்லேலூயா. ஆமாம், அது ஆண்டவர் விரும்பலை. இதை கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் மிக முக்கியம். இந்த 14வது வசனம், இதை நீங்கள் என்றும் உங்கள் இதயத்தில் எழுதி வைக்கணும். அல்லேலூயா. என்றைக்கும் எழுதி வைங்கள். இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள் மெரியேற வேண்டும். இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை புடமிட்டு பொன்னாக விளங்க வேண்டும். இது எல்லாவற்றிலும் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் கொடுத்த காரியங்கள் காலையில் பட்டியல் போட்டு அழகாக படித்தேன். எனக்கு அது படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது அம்மாவுக்கு தெரியாது. ஆண்டவர் திடீர்னு அந்த ஞாபகத்தை கொடுத்தார். நேற்று தான் போய் தேடி 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 அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் கீழே இருந்ததை எடுத்து பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இங்கே வாசிட்டு அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன், இது எப்படி இவ்வளோ ஞானமாக நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அதில் உங்கள் நாமங்கள் இருக்கிறது. இந்த நோட்புக்கில் உங்கள் நாமங்கள் இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தில் உங்கள் நாமம் நிச்சயம் இருக்கும். தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். எவ்வளோ கொடுக்கறது பெருசு இல்லைங்க. நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, நீங்கள் இந்த காரியத்தை தேவன் அறிகிறார். எப்படிமா உன்னை கைவிடுவார் ஆண்டவர்? எப்படிமா ஆண்டவர் உன்னை கைவிடுவார்? அல்லேலூயா. நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 14 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து இந்த ஆண்டவருக்கு இந்த பரிசுத்தம் என்று எடுத்து வைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கஷ்டமா வந்தாலும் கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. ஒரு அல்லே சொல்லாமா? நீங்க அதை செஞ்சுட்டு வரீங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கோடாக்குடிய தேவன் உங்களை உயர்த்துவார். கீழே வாசிக்கலாம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. அப்ப சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. உங்க வசனத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிங்க. என் பிள்ளை இப்போ தான் பெற்றிருக்க, அவனை வளர்த்து கொடுங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி தேவனை கனப்படுத்தவே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படி அதை ஆண்டவர் உங்கள் கையில் கொண்டு வந்தார் சொல்லுங்க. ஆண்டவர் இதனால் நான் உண்மை கனப்படுத்துகிறேன்னு சொல்லுங்க. அல்ல, இது உம்முடையது ஆண்டவரே, நான் இதை பரிசுத்த மனதோடு பரிசுத்த கரங்களோடு செலுத்துகிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்றும் கைவிட மாட்டார். அது சொல்றார். 15 வாசிக்கலாமா? எல்லாம் பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. கீழே வாசிங்க. கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியையும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். மெயினாக தான் முழு இதைத்தான் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு நல்ல கவனிக்கணும். தேவனுக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை நீ கொடுத்தா கூட முழு இதயத்தோடு என் தேவனுக்கு நான் தருகிறேன். முழு இதயத்தோடு எது செய்தாலும் முழு இதயத்தோடு. இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. அவருக்கு தெரியும். சஞ்சலப்படாதீங்க. ஐயோ என்னால் கொடுக்க முடியலையே சஞ்சலப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் கொடுத்தாலும் முழு இதயத்தோடு கொடுங்க. தெய்வமே உமக்கு கொடுக்கறதில் நான் உற்சாகப்படுகிறேன். உற்சாகமாக கொடுங்க. கொஞ்சமே நிறைய அது பார்க்காதீங்க. உற்சாக மனதோடு ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். கீழே வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், இப்படி தான் நம்ம நடக்கணும். இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
அந்த 17வது வசனம், இது இப்போ படிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லமா? ரைஸ், அண்டர்லைன் பண்ணிங்க. ரெண்டாவது, இது ஏற்கனவே போன வாரத்தில் ஆவியானவர் சொன்னார், நல்லா கவனிங்க. இதை நான் மெசேஜ் கொடுக்க மாட்டேன்ப்பா, இது எனக்கு அசிங்கமாக இருக்குது, நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் என்ன நான் அவர் இன்னொன்று நான் எப்படி செய்கிறேன்னே, என் ஜனங்களை 26வது வசனத்தை நீங்கள் போய் வீட்டில் படிங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இப்போ தேவன் விடலை என்ன. அல்லேலூயா. அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு எனக்கு மருதியை கொடுத்துட்டார். அல்லேலூயா. சரி, ஒவ்வொரு வசனம் மணி போல ஆண்டவர் இதில் வைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க இருக்கிறீங்க, என் தேவன் உங்களை கைவிட மாட்டார். மேலே போயிடலாம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். அப்போ அவரை கனப்படுத்தும் போது நம்ம யாருடைய ஜனமாயிடும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சொந்த ஜனத்தை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? அதை விட 1000 மடங்கு தேவன் நம்ம நேசிப்பார். இப்போ நீங்கள் சொல்லணும் போனால், உங்களுக்கு சொந்தக்காரில் உங்களுக்கு பிடிச்சமான சொந்தக்காரி எது, யாரை சொல்லுங்கன்னா ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லுங்க. எங்கள் மாமி, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா. அல்லேலூயா. பல ஒவ்வொன்றும் ஒன்றும் சொல்லுவோம். அப்போ அவங்க யார்? நமக்கு சொந்த ஜனம். ஆனால் நீ யார்? வானத்தையும் பூமியை படைத்தவருக்கு சொந்தம். என்னங்க இது? எப்படிலாம் அவருடைய அன்பு எப்படிலாம் இருக்குது பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு அவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்த ஜனமா இருப்ப. எப்படிங்க உன்னை கைவிடுவா? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? யசுரனே, யாக்கோபே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? என் தேவன் கைவிடவே மாட்டான். என் அண்ணன் தம்பிலாம் கைவிட்டானுங்க, என் தேவன் இதுவரையில் என்னை கைவிடவே இல்லை. என் அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னு தூக்கி எறிஞ்சாங்க. எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க தாய். ஆனால் கர்த்தர் என் பிள்ளை வந்தான்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொந்த ஜனம், மறந்துடாதீங்க, அவருக்கு சொந்த ஜனம். இந்த அதிகாரத்தை மட்டும் மாசுக்கு 1ஆம் தேதி ஞாபகமாக வாசிங்க. 1ஆம் தேதி நீங்கள் வீட்டில் உட்காந்து முதல் வாசனம் இந்த உபாகமம் 26 வாசிங்க. ஃபுல்லாக வாசிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்படியே நடத்துங்க பண்ணுங்க. பிளஸ்ஸிங் மேலே பிளஸ்ஸிங் வந்துட்டே இருக்கணும். ஒரு மெய்ப்பெண் சொல்கிறத நீ கேட்டு கீழ்ப்படியும் போது பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும், எப்படி வைக்கிறார் பாருங்க, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆனால் நம் கடைசி செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு பரிசுத்த ஜனமா இருக்கணும். வேற யாருக்கும் வேணாம். யாருக்கு? கடைசி வசனத்தின்படி நீ அவருக்கு பரிசுத்த ஜனமா இருக்கணும். நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்திக்க கூடாது, சிந்தையை தீட்டுப்படுத்திக்க கூடாது. எவன் மேலன்னா ஆசை வச்சுட்டு, அல்லேலூயா. ஆமாம், யார் மேலனா ஆசை வச்சுட்டு தீட்டுப்படுத்திக்க கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்போர்ட்ஸ்மேன் மேலே கூட ஆசை வைக்கக்கூடாது. நீங்கள் நடிகர் மேலாம் வைக்க மாட்டீங்க, ஏன்னா அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க. அது மேலே வச்சு வைக்கிறேன்னா இன்னும் மாதிரி கேடு கட்ட ஆள் யாருமே கிடையாது. அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அங்கேருந்தும் வந்துட்டோம் நம்ம வேணான்னு. அல்லேலூயா. வேற எந்த மனுஷன் மேலும், எந்த ஊழியக்கார மேலும் உனக்கு அந்த கிரியை வரக்கூடாது. ஜீசஸ், ஒன்லி ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட். உன்னுடைய விருப்பமே இயேசுவாக இருக்கணும். அவருக்கு நீ பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். நீ அவருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கணும். எல்லாமே உன் வீட்டில் வந்து ஆசீர்வாதம் வரப்போகுது. உனக்கு கிடைக்காதது கிடைக்க போகுது. அல்லேலூயா. நீ தேடிக்கொண்டிருக்கிறதுல ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்க்கறது உனக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. மாதம் 1ஆம் தேதியான இந்த அதிகாரத்தை வாசிங்க. என்ன இப்படியே நடக்க செய்யுங்கப்பா. நான் உமக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கணும், உமக்கு சொந்த ஜனமாக இருக்கணும். இந்த ஒரு கிஃப்டே போதுமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பிறகு செய்வார். தேவக்கரம் உங்களோடு இருப்பார். இந்த தேவன், இந்த உபாகம் 26 இருக்கிற இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன்.
கடைசி பரியந்தம் உன்னை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே எழும்பி நில்லுங்க.